Poco X2 mobile வந்து one of the best mid-range smartphone 20,000 price segmentல இந்த Poco X2 mobile MIUI 11 UI ல based on Android 10 operating systemல ரன் ஆகுது. Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல வந்து Poco X2 ஸ்மார்ட்போனோட டாப் 10 ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்க போறோம். பிளஸ் அடிஷனலா வந்து அதுக்கு ரிலேட்டடான ஃபீச்சர்ஸும் வந்து சேர்த்து பார்க்க போறோம். சோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். First of all வந்து ஸ்மார்ட்போன்ல லாக்கிங் அண்ட் அன்லாக்கிங் ஃபீச்சர் வந்து பெஸ்டா இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து ஃபோனை ஆக்சஸ் பண்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அந்த சேம் மைண்ட் பார்த்தீங்கன்னா Poco X2ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லாக்கிங் ஃபீச்சர் வந்து சைட் மவுண்டட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் டிஸ்பிளேவும் இருக்கு. ஸோ சிங்கிள் ஹேண்ட்ல லாக் பண்றது கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கும். பிளஸ் டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி டைம் வந்து சிங்கிள் ஹேண்ட் ஒன் ஹேண்டட் மோட்ல ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இதை ஓவர் கம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்க செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா சோ செட்டிங்ஸ்ல போனோனே அதுல வந்து பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டில சோ ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்ல ஜஸ்ட் உங்க டிஃபால்ட் பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போயிடுங்க. அதுல ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னைசேஷன் மெத்தட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா சோ அதுல வந்து பிரஸ்ன்ற டிஃபால்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை டச்னு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. சோ இப்போ வந்து நீங்க ஈஸியா வந்து உங்க ஸ்மார்ட் போனை ஜஸ்ட் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கிங்க வந்து ஜஸ்ட் டச் பண்ணவே போதும், உடனே வந்து அன்லாக் ஆயிடும். பிரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிளஸ் இதுக்கு ரிலேட்டடான ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா சோ இந்த Poco X2 மொபைல்ல டபுள் டேப் டு வேக் அப் அண்ட் டபுள் டேப் டு லாக் இந்த ஃபீச்சர் இருக்கு. சோ இந்த ஃபீச்சர் மூலமா வந்து நீங்க வந்து டபுள் டேப் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து லாக் ஆயிடும். பிளஸ் டபுள் டேப் வந்து பண்ணீங்கன்னா ஸ்கிரீன் வந்து ஈஸியா வந்து லைட் அப் ஆயிடும். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து ஃபேஸ் அன்லாக் வந்து யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஈஸியா வந்து அன்லாக் ஆயிடும். அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் டு வேக் அப் ஃபீச்சரும் இதுல இருக்கு. சோ இந்த ஃபீச்சர் மூலமா நீங்க எவ்ரி டைம் வந்து போனை வந்து ரைஸ் பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் வந்து லைட் அப் ஆகும். இந்த ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்றதுக்கு as usual வந்து செட்டிங்ஸ்ல போங்க. செட்டிங்ஸ்ல போனே அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹோம் ஸ்கிரீன்ல போனீங்கன்னா அதுல லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டபுள் டேப் டு லாக் ஸ்கிரீன் இருக்கும். சோ இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு எம்டி ஸ்பேஸ்ல டபுள் டேப் பண்ணீங்கன்னா ஸ்கிரீன் வந்து லாக் ஆயிடும். அண்ட் அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ்ல போயிட்டு லாக் ஸ்கிரீன்ல போனீங்கன்னா இதுல டபுள் டேப் ஸ்கிரீன் டு வேக்னு இந்த ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க. சோ இதை எனேபிள் பண்ணீங்கன்னா ஸ்கிரீன் ஆஃப்ல இருக்கும்போது டபுள் டேப் பண்ணீங்கன்னா ஸ்கிரீன் வந்து வேக்கப் ஆகும். அண்ட் ஆஃப்டர் தட் அதே மாதிரி அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் டு வேக்கப் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா சோ whenever வந்து நீங்க ஸ்கிரீன் வந்து ரைஸ் பண்ணும்போதும் ஸ்கிரீன் லைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வேக்கப் ஆயிடும். நார்மலா ஸ்மார்ட் போன் லாக்ல இருக்கும்போது ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்ததுனாலோ சோ இன் கேஸ் ஏதாவது ஒரு மெசேஜ் வருதுனாலோ சோ அந்த மெசேஜோட கண்டென்ட் வந்து லாக்டு ஸ்கிரீன்ல இருந்தாலும் வந்து ஷோ ஆகும். சோ இந்த மெசேஜ் கண்டென்ட்டை வந்து ஹைட் பண்றதுக்கான ஆப்ஷன் தான் இது. சோ இது மூலமா வந்து உங்க நோட்டிபிகேஷன் வந்து லாக்டு ஸ்கிரீன்ல வெதர் மெசேஜ் கண்டென்ட் ஷோ ஆகணுமா ஆகக்கூடாதா அப்படின்றது தான். சோ இந்த செட்டிங் ஆப்ஷன் எனேபிள் பண்றதுக்கு ஜஸ்ட் செட்டிங்ஸ்ல போயிட்டு அதுல பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி அந்த ஆப்ஷன் போயிடுங்க. சோ அதுல போன ஃபேஸ் அன்லாக் போயிடுங்க. அதுல உங்க டிஃபால்ட் பாஸ்வேர்ட் போட்டு உள்ள என்டர் இதுல வந்து ஷோ நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ் ஆஃப்டர் வெரிஃபைங் ஃபேஸ் டேட்டா இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. சோ ஒன்ஸ் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் லாக்டு ஸ்கிரீன்ல இருக்கும்போது ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்ததுன்னா சோ மெசேஜ் கண்டென்ட் எதுவா இருந்தாலும் சோ மெசேஜ் கண்டென்ட் இல்ல வாட்ஸ்அப் கண்டென்ட் எதுவா இருந்தாலும் உங்களோட ஃபேஸ் டேட்டா வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த கண்டென்ட் வந்து ஷோ பண்ணும். சோ வந்து இன் கேஸ் வேற யாராவது வந்து லாக்டு ஸ்கிரீன்ல வந்து நோட்டிபிகேஷன் வந்தாலும் சோ ஃபேஸ் டேட்டா மேட்ச் ஆகாத பட்சத்துல உங்களோட அந்த மெசேஜ் ரிசீவ் ஆன மெசேஜ் வந்து எங்கிருந்து வந்து தெரியும், பட் என்ன கண்டென்ட்ன்றது வந்து பார்க்க முடியாது. இதுக்கு ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபீச்சர் இருக்கு. சோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா allow face unlock when screen light up. சோ இது வந்து அந்த ஆப்ஷன்லயே பாத்தீங்கன்னா allow face unlock when screen light up இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிடுங்க. சோ இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா சோ whenever வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் கண்டென்ட் வந்து நோட்டிபிகேஷனா வரும்போது சோ மெசேஜ் கண்டென்ட் ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்தாலே சோ ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்கிரீன் லைட் அப் ஆகும். சோ அந்த ஒரு பர்టిక్యులர் டைம்ல வந்து நம்ம உங்களோட ஃபேஸ் வந்து இருந்ததுன்னா சோ உங்க ஃபேஸ் டேட்டாவை வந்து வச்சு டக்குன்னு வந்து அன்லாக் ஆயிடும். சோ வந்து உங்க போன் வந்து ஃபர்தரா வந்து ஈஸியா அன்லாக் ஆயிடும். ஏன்னா நோட்டிபிகேஷன் ஏதாவது சம்திங் வருதுன்னும் போது நோட்டிபிகேஷன் வரும்போது மெசேஜ் கண்டென்ட்டும் தெரிஞ்சிடும், பிளஸ் போனும் வந்து அன்லாக் ஆயிடும். இந்த Poco X2 மொபைல்ல 6.67 இன்ச் ஃபுல் HD பிளஸ் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பட் டிஸ்ப்ளே வந்து ஒரு LCD பேனல் தான். ஆனா ஹையர் ஸ்கிரீன் ரிஃப்ரெஷ் ரேட் ஆன 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஸ்கிரீன் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து நீங்க மேனேஜ் பண்ணலாம். சோ இதுக்கு வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன்ல போயிட்டு சோ அதுல டிஸ்ப்ளே போனீங்கன்னா அதுல ஸ்கிரீன் ரிஃப்ரெஷ் ரேட்னு ஆப்ஷன் இருக்கும். சோ இதுல 60 Hz 120 Hz சோ ரெண்டு செட்டிங் ஆப்ஷன்ல எது வேணா நீங்க எனேபிள் பண்ணலாம். சோ 120 Hz கொடுத்தீங்கன்னா ஸ்கிரீன் வந்து நல்லா இன்னும் ஸ்மூத்தா இருக்கும். பிளஸ் வந்து யூஸ் பண்றதுக்கே வந்து ஸ்க்ரால் பண்றதுக்குலாம் நல்லா ஸ்மூத்
ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் 60 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி வந்து நல்லா கன்சம்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். 120 ஹெர்ட்ஸில் பேட்டரி வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராகவே வந்து ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் நெக்ஸ்ட் அதே மாதிரி டிஸ்பிளேல போனீங்கன்னா டார்க் மோட் ஃபீச்சர் இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர் மூலிமா வந்து ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து டார்க் மோடுக்கு ஸ்விட்ச் ஆகிடும். ஸோ இந்த டார்க் மோடில் வந்து வியூபிலிட்டி நல்லா இருக்கும், ரீடபிலிட்டி நல்லா இருக்கும், ஐ ஸ்ட்ரெயின்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ப்ளஸ் வந்து இந்த டார்க் மோடில் வந்து நீங்கள் ஷெடியூலும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் நைட் டைமில் வரும்போது கரெக்டாக டார்க் மோட் எனபிள் ஆகிற மாதிரி ஸோ டைமிங்கும் வந்து கொடுத்து நீங்கள் ஷெடியூலும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிஸ்பிளே ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ்னு சொல்லும் போது ஸோ டிஸ்பிளேக்கு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஃபீச்சர் இருக்கும். ஜஸ்ட் 3 ஸ்வைப் பண்ணீங்கன்னா வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாம். ப்ளஸ் இந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் ஃபீச்சரும் இருக்குது. இன்கேஸ் ஒரு லென்த்தி கண்டென்ட்டாக இருக்குன்னும் போது ஸோ அதுலேயே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு அப்புறமா ஸ்க்ரோல்ன்ற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ அந்த மெசேஜ் கண்டென்ட் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அது வரைக்கும் ஃபுல்லாக எடுத்து டோட்டலாக ஓவராலாக ஒரு 1 பேஜாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன் பேஜ் ஆப்ஷனும் இருக்குது. ஜஸ்ட் ரீசெண்ட் ஆப் பேஜ் போனீங்கன்னா அங்கே ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது ஆப் கூட எடுத்துகிட்டு போயிட்டு இது பண்ணிங்கன்னா ஒரே டிஸ்பிளேல வந்து 2 டைப் ஆஃப் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த போக்கோ X2 மொபைல் வந்து MIUI 11 பேஸ்டு Android 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோவோட டிஃபால்ட்டான போக்கோ லான்ச்சர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போக்கோ லான்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த போக்கோ லான்ச்சரில் பார்த்தீங்கன்னா ஆப் ட்ராயர் இருக்குது. ஸோ இதில் வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போயிட்டு அந்த செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஓப்பன் சர்ச் ஆஃப்டர் ஓப்பனிங் ஆப் ட்ராயர். ஸோ இந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் ஆப் ட்ராயர் ஓப்பன் பண்ணும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து சர்ச் பார் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இது மூலிமா வந்து நீங்கள் ஏதாவது ஆப் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உடனே வந்து ஆப்பை வந்து எடுக்க முடியும். ப்ளஸ் இந்த சர்ச் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஒரு அப்ளிகேஷன் உங்ககிட்ட இல்லைன்றத பட்சத்தில் கூட நீங்கள் ஜஸ்ட் அந்த ஆப் நேம் வந்து டைப் பண்ணீங்கன்னா ஸோ அந்த ஆப் வந்து உங்கள் ஃபோனில் இல்லைனாலும் அது வந்து இங்கே காட்டும். ஸோ அது மூலிமா நீங்கள் கெட் ஆப் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஸோ ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு ரிலேட்டடாக அதே மாதிரி போக்கோ X2ல ஆப் ட்ராயரில் இருக்கிற ஆப் ஐகான்ஸோட கலருக்கு ஏற்ற மாதிரி சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து அதே செட்டிங்ஸில் போயிட்டு ஹோம் ஸ்க்ரீன் ஆப்ஷனில் போனீங்கன்னா அதில் ஆப் ட்ராயரில் போனோடனே குரூப் ஐகான்ஸ் பை கலர்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிட்டு ஸோ ஒன்ஸ் இந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணோடனே ஆப் ட்ராயரில் போனீங்கன்னா ஸோ கீழே வந்து கலர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ரெட் கலர் கொடுத்தோன்னா ஸோ ரெட் கலர் ஆப் ஐகான் இருக்கிற கலர் ஆப்ஸ்லாம் வந்து தனியாக லிஸ்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு என்னென்ன கலர் ஆப்ஸில் இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் ஆகும். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு மேபி வந்து இந்த ஆப் இந்த கலரில் இருக்கணும். ஸோ ஜஸ்ட் அதை ஸ்விட்ச் பண்ணினா ஸோ அந்த ஆப் ஐகான்ஸ் கலர் ரிலேட்டட் ஆப்ஸ்லாம் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்கோ X2 மொபைலில் ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் காட்டும். இது ஷார்ட் கட்ஸ், கிரிக்கெட் நியூஸ் அண்ட் எதனா வந்து மற்ற நியூஸ் இதெல்லாம் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இன்கேஸில் வந்து நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இது பேர் வந்து ஆப் வால்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப் வால்ட்டை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் செட்டிங்ஸ் போங்க. ஸோ செட்டிங்ஸில் போனோடனே அதே மாதிரி ஹோம் ஸ்க்ரீன் ஆப்ஷன் போங்க. ஸோ அதை வந்து மறுபடியும் ஹோம் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ள போனோடனே டர்ன் ஆன் ஆப் வால்ட்னு இருக்கும். ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறமா வந்து மெயின் பேஜில் வந்து ஸோ அந்த லெஃப்ட் சைடில் இருக்க அந்த ஆப் வால்ட் பேஜ் வந்து காட்டாது. ப்ளஸ் அதே மாதிரி இந்த போக்கோ X2 மொபைல் பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் டிஸ்பிளே இருக்கு. ஸோ சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணும்போது இன்கேஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஸோ நார்மலாக வந்து ஸ்மார்ட் ஃபோனில் இங்கே மேலே போயிட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்ணணும். பட் இதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கீழே இருந்துகிட்டே கூட ஸோ ஜஸ்ட் இங்கேருந்து ஸ்வைப் பண்ணாவே வந்து நோட்டிஃபிகேஷன் பாரை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே. ஸோ ஹேண்ட்ஸை வந்து நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கேருந்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணும்போது அதே மாதிரி ஹேண்டை வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது மூலிமா வந்து நீங்கள் ஈஸியாக வந்து டவுனில் இருந்தே வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு எந்த செட்டிங் ஆப்ஷனும் கிடையாது. டிஃபால்ட்டாக போக்கோ லான்ச்சர் நீங்கள் எனபிள் பண்ணிங்கனாவே ஸோ டிஃபால்ட்டாகவே வந்து இந்த ஃபீச்சர் வந்து எனபிள்டு தான் இருக்கும். இப்போ வந்து போக்கோ X2 ஓட கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ போக்கோ X2 மொபைல் தான் வந்து ஃபர்ஸ்ட் மொபைல் இந்தியாவில் வித் சோனி IMX686 கேமரா சென்சார் வந்தது. ஸோ சோனியோட 64 மெகா பிக்சல் ரியல் கேமரா சென்சார் வந்து போக்கோ X2 மொபைல் தான். வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இது வரைக்கும் சோனி IMX686 சென்சார் கொண்டு வரல. ஸோ போக்கோ X2 தான் வந்து ஃபர்ஸ்ட் மொபைல். ப்ளஸ் வந்து போக்கோ X2 கேமரா குவாலிட்டி ப்ளஸ் அதோட சாம்பிள்ஸ் ஆல்ரெடி கூட நான் ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ போக்கோ X2 வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமரா ஃபீச்சரோட ஃபர்ஸ்ட் செட்டிங் ஆப்ஷன் வந்து என்னன்னா
ஸோ இதில் வந்து கேமரா செட்டிங்ஸில் போனோடனே ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி பேண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆன்டி பேண்டிங் அப்படின்றது வந்து எதுக்குன்னா, ஸோ நார்மலாக வந்து நம்ம ஏதாவது ஒரு டிஸ்பிளேவோ இல்லை ஏதாவது ஸ்க்ரீனோ வந்து கேப்சர் பண்ணும்போது ஸோ அந்த டிஸ்பிளே ஏதாவது கேப்சர் பண்ணால் ஸோ கேப்சர் பண்ண ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டிஸ்பிளேல வந்து நிறைய லைன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லைன்ஸ்லாம் அது பேர் தான் வந்து பேண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆன்டி பேண்டிங்ன்ற ஆப்ஷனில் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் 50 Hz 60 Hz ஆட்டோன்னு இருக்கும். ஸோ 50 Hzன்ற டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ 60 Hz அந்த மாதிரி அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணோடனே ஸோ உங்களுக்கு வந்து லைன்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ அதனால வந்து நீங்கள் ஏதாவது டிஸ்பிளேல எந்த ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணும்போதும் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வந்து இமேஜில் வந்து நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ரிலேட்டட் அதே மாதிரி கேமரா பிக்சர்ஸ்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த ஸ்மார்ட் போன் மூலிமா போக்கோ X2 மொபைல் லாக்ல இருந்தாலும் கேமரா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு வந்து செட்டிங்ஸில் போயிட்டு அதில் லாக் ஸ்க்ரீன் போனீங்கன்னா அதில் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதுக்கப்புறமா வந்து இன்கேஸ் வந்து உங்கள் ஃபோன் வந்து லாக்டில் இருக்கும் போதும் ஜஸ்ட் வந்து டபுள் டேப் பண்ணீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து கேமரா ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த ஃபீச்சர். ஸோ இது மூலிமா வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஃபோன் ஏதாவது லாக்டில் இருக்கும் போதும் ஸோ ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் கேப்சர் பண்ணால் ஸோ டக்குன்னு வந்து வால்யூம் டவுன் பட்டனை வந்து டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணி இன்ஸ்டன்ட்டாக வந்து கேமராவை ஆக்சஸ் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் ப்ரைவசி வைஸும் கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து அந்த டைமில் வந்து நீங்கள் கேமரா ஏதாவது கேப்சர் பண்ணாலும் இமேஜஸ் வந்து கேலரியில் இருக்கிற இமேஜஸ்லாம் வந்து ஷோ பண்ணாது. ஸோ ப்ரைவசி ரிலேட்டடாகவும் வந்து இது பெஸ்ட். ஸோ இந்த கேமரா ஃபீச்சருக்கு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஸோ எவ்ரி டைம் நீங்கள் வந்து கேமரா ஆப் ஓப்பன் பண்ணும்போதும் எப்பவுமே ஃபோட்டோ மோடில் தான் வந்து அது கேமரா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இல்லை வந்து உங்களுக்கு அடிக்கடி போர்ட்ரைட் தான் நீங்கள் எப்பவுமே விஷ் பண்ணி எடுப்பீங்க. சில யூசர்ஸ் வந்து இருப்பீங்க ஸோ போர்ட்ரைட் தான் எப்பவுமே எடுக்கிற மாதிரி இருக்கும். சில யூசர்ஸ் வந்து 64 மெகா பிக்சல் அதில் மட்டும்தான் அந்த மோடில் மட்டும் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோட்டோ மோடு எப்பவுமே நீங்கள் கேமரா அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் ஃபோட்டோ மோடில் தான் எப்பவுமே ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து செட்டிங்ஸில் போனீங்கன்னா அதில் வந்து சேவ் ப்ரீவியஸ் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒன்ஸ் எனேபிள் பண்ணுறதுக்கப்புறம் இன்கேஸ் வந்து நீங்கள் போர்ட்ரைட்டில் தான் எப்பவுமே எடுப்பீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ கேமரா அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி போர்ட்ரைட் மோடில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ திருப்பி நீங்கள் ஓப்பன் பண்ணும் போதும் எப்பவுமே வந்து அது போர்ட்ரைட்டில் தான் வந்து ஓப்பன் ஆகும். அதே மாதிரி நீங்கள் அகைன் வந்து 64 மெகா பிக்சல் மோடில் வச்சு க்ளோஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது 64 மெகா பிக்சலில் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து அடிக்கடி ஒரே மோடில் கேப்சர் பண்ணுற யூசர்ஸுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சராக இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணும்போது ஒன் ஹேண்டட் ஃபீச்சர் வந்து ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் செட்டிங்ஸில் போனீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங் ஆப்ஷன் போங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹேண்டட் மோடுன்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் உள்ள போனீங்கன்னா ஒன் ஹேண்டட் மோட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஒன் ஹேண்டட் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய 3 சைஸ் ஆஃப் இன்ச்சஸில் இருக்குது. 3.5 inch 4.0 inch அண்ட் 4.5 inches. ஸோ ஒன் ஹேண்டட் மோட் ஜஸ்ட் எனேபிள் பண்ணிட்டோன்னே இதுக்கு வந்து இன்கேஸ் நீங்கள் பட்டன் ஃபீச்சர் யூஸ் பண்ணுறதே இருந்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து சென்டர் ஹோம் பட்டன்லேருந்து ரைட்டோ இல்லை லெஃப்டோ ட்ராக் பண்ணிங்கன்னா வந்து ஒன் ஹேண்டட் மோட் வந்து ஓப்பன் ஆகிடும். ப்ளஸ் ஃபோனில் ஆஸ் யூஷுவல் ஃபோனில் யூஸ் பண்ணுற எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து சிங்கிள் ஹேண்ட் மோட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் ஒன் ஹேண்டட் மோட் நீங்கள் வந்து லெஃப்ட் பண்ணோம் அப்படின்னும் போது ஒன் ஹேண்டட் ஸ்க்ரீன் தவிர மற்ற ஏரியாவில் ஏதாவது இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்து அப்பியர் ஆகிடும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் பட்டன் ஃபீச்சர் இல்லாமல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கெஸ்டர் ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ அந்த மாதிரி வந்து குவிக் பால் ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ணிக்கணும். ஸோ அதே குவிக் பால் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செட்டிங்ஸில் போனீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா குவிக் பால்னு இருக்கும். ஸோ இந்த குவிக் பால் ஃபீச்சர் இஸ் நத்திங் பட் ஆப்பிளில் இருக்கிற அசிஸ்ட் டச் அண்ட் விவோவில் இருக்கிற ஈஸி டச் மாதிரி இது வந்து ஒரு குவிக் பால் ஃபீச்சர் தான். ஸோ இதில் வந்து போயிட்டு நீங்கள் டர்ன் ஆன் குவிக் பால் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ இதில் வந்து நீங்கள் நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிடலாம். லைக் நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுற ஆப்ஸ் இல்லை நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்ஸ் லைக் ஸ்க்ரீன்ஷாட் இல்லை ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இல்லை அப்படி இல்லைன்னும் போது ஒன் ஹேண்டட் ஃபீச்சர். ஸோ இதெல்லாம் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து குவிக் பால் வந்து ஷோ ஆகும். ஸோ அது மூலிமா வந்து நீங்கள் உடனே வந்து அந்த ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த குவிக் பால் ஃபீச்சர்ஸ்ல நிறைய வந்து கெஸ்டர் ஆப்ஷன்ஸும் இருக்கு. வெதர் அந்த குவிக் பால் வந்து டேப் பண்ணணுமா இல்லை வந்து ஸ்வைப் பண்ணணுமா ஸோ அந்த ஆப்ஷனும் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆப் வந்து ஓப்பன் பண்ணும்போது இந்த குவிக் பால் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகுது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் வந்து லாக் ஸ்க்ரீன்லேயே வந்து குவிக் பால் ஃபீச்சர் வந்து கொண்டு வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய செட்டிங் ஆப்ஷனும் இந்த குவிக் பால் ஃபீச்சர்லேயும் இருக்கு.
இப்போ வந்து பட்டன் ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்க போறோம். பை டிஃபால்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் நேவிகேஷன் தான் வந்து ஃபோன் வந்து அன்பாக்ஸ் பண்ணும்போதே இருக்கும். ஸோ இந்த பட்டன் ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்றதுக்கு செட்டிங்ஸ்ல போய் அடிஷனல் செட்டிங் போனீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீன் டிஸ்பிளேன்னு இருக்கும். இதுல போனீங்கன்னா பட்டன்ஸ்ன்ற இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் எனேபிள் பண்ணனே அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா மிரர் பட்டன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க எனேபிள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணினா வெதர் வந்து அந்த பேக் அண்ட் ரீசன்ட் பட்டன் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கணுமா இல்ல ரைட் சைட்ல இருக்கணுமான்ட்டு மிரர் பட்டன் ஆப்ஷன் எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ணி நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். பிளஸ் இந்த பட்டன் நேவிகேஷன்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு அதே அடிஷனல் செட்டிங்ஸ்ல போனா பட்டன் ஷார்ட்கட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்கட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லான்ச் கேமரா, டேக் ஏ ஸ்கிரீன்ஷாட், கூகுள் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் பண்றது, ஸ்கிரீன் ஆஃப் பண்றது, டார்ச் ஆன் பண்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து நீங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லான்ச் கேமராக்கு இப்போ டபுள் ப்ரெஸ் பவர் பட்டன் அதை கொடுத்து லான்ச் கேமரா வந்து லான்ச் பண்ணலாம். ஸோ இல்லைனா அப்படி இல்லைனா வந்து லாங் மெனு பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணால் லான்ச் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த கஸ்டமைசேஷன் வந்து கரெக்டாக இருக்குமோ, உங்களுக்கு வந்து எது ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டை நீங்களே கிரியேட் பண்ணி அந்த ஷார்ட்கட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த பட்டன் ஃபீச்சர்ல தான் வந்து கூகுள் அசிஸ்டன்ட்டையும் ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து ஹோம் ஸ்க்ரீன் ஃபுல் லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உடனே வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இப்போ பட்டன் ஃபீச்சர்ஸ்க்கு அடுத்ததாக வந்து கெஸ்டர் ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கெஸ்டர் ஃபீச்சர் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் வியூ ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து கிடைக்கும். ஸோ நார்மலாக வந்து பட்டன் நேவிகேஷனில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரீனுக்கு பிலோவில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் வந்து 3 பட்டன் நேவிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கெஸ்டர் மோடு ஸ்விட்ச் பண்ணும்போது நம்மளுக்கு என்னன்னா, ஸோ உங்களுக்கு வந்து அந்த பட்டன் ஆப்ஷன் வந்து கீழே நேவிகேஷன் பட்டன் ஆப்ஷன் வந்து ஹைட் ஆகிடும். ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூ ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ பட்டன்ஸ் இருக்காது. ஸோ ஃபுல்லாகவே டிஸ்பிளேவாக இருக்கும். இந்த கெஸ்டர் ஆப்ஷன்ல ஜஸ்ட் ஸ்வைப்பிங் ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ பட்டன்ஸ் கிடையாது. ஜஸ்ட் நீங்க வந்து கீழே இருந்து இப்படி ஸ்வைப் பண்றது, ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க வந்து ஈஸியா வந்து பேக் போறது அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ல இருக்கீங்கன்னும் போது ஹோம் ஸ்கிரீன் போகணும் அப்படின்னும் போது ஜஸ்ட் ஸ்வைப் ஃப்ரம் த பாட்டம்ல இருந்து பண்ணீங்கன்னா ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹோம் ஸ்கிரீன் வந்துடுவீங்க. அதே மாதிரி இல்லை பேக் இல்லை வேற எங்கன்னா பேக்ல போகணும் அப்படின்னா லெஃப்ட் இல்லை ரைட்ல வந்து ஸ்வைப் பண்ணீங்கன்னா வந்து பேக்ல போயிடுவீங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்கேஸ் வந்து ரீசெண்ட் ஆப்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னும் போது ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் இல்லை எந்த ஸ்க்ரீனில் இருந்தாலும் ஸோ சென்டரில் இருந்து ஸ்வைப் பண்ணி கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ரீசெண்ட் ஆப் பேஜ் வந்து ஷோ ஆகிடும். ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக வந்து பட்டன் ஃபீச்சர்ஸில் இல்லாத ஃபீச்சர் ஏதாவது யூஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அந்த மாதிரி டைமில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி குயிக் பால் ஆப்ஷன் ஃபீச்சர் எனேபிள் பண்ணி ஸோ அந்த ஃபீச்சர்லாம் வந்து குயிக் பால் ஆப்ஷன் மூலிமா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ரொடக்டிவான ஒரு ஃபீச்சர் போக்கோ X2 மொபைலில். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து மல்டிபிள் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லை ஒரே நேரத்தில் 2 ஆப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த ஃபீச்சர் வந்து உண்மையிலே வந்து டக்குன்னு 2-3 ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எப்படி வந்து விண்டோஸில் வந்து ஆல்ட் ப்ளஸ் டேப் யூஸ் பண்ணும்போது ஸோ 2 ப்ரோக்ராமுக்கு வந்து டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் வந்து இந்த போக்கோ X2ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ரீவியஸாக பார்த்தா அந்த ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி இருக்கணும். சோ ஒன்ஸ் அதை நீங்க ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா சோ கீழே வந்து பாத்தீங்கன்னா கோ பேக் டு ப்ரீவியஸ் ஆப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிடுங்க. சோ ஒன்ஸ் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா சோ இப்போ வந்து 2 ஆப் வந்து நீங்க ரீசெண்டா யூஸ் பண்றீங்கன்ற பட்சத்துல ஜஸ்ட் லெஃப்ட் சைடோ இல்ல ரைட் சைடோ ஸ்வைப் பண்ணி சென்டர்ல ஹோல்ட் பண்ணுங்க. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா அது நெக்ஸ்ட் ஆப்புக்கு வந்து ஸ்விட்ச் ஆயிடும். சோ அந்த மாதிரி பண்ணும்போது சோ இப்போ வந்து நீங்க 2 ஆப்ல வந்து டக்குன்னு ஸ்விட்ச் ஆயிட்டே இருக்கலாம். சோ இது வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடக்டிவான ஒரு ஃபீச்சர். சோ இந்த ஃபீச்சர் மூலமா ஒரே டைம்ல 2 ஆப் வந்து டக்குன்னு யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக இந்த ஃபீச்சர் வந்து மோஸ்ட் ஃபேவரட்டான ஃபீச்சர் எனக்கு. ஸோ ப்ளஸ் வந்து அதுவும் இல்லாமல் இது வந்து மோஸ்ட் ப்ரைவசி ரிலேட்டடுக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் மூலிமா போக்கோ X2 மொபைலில் 2 அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து உங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டாக வச்சுக்கிட்டாலும் இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து இன்கேஸ் வேறு யாராவது தேர்ட் பர்சன் இல்லை ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாருன்னா கேட்டாங்கன்னாலும் ஸோ அவங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களோட எந்த ஒரு ப்ரைவசி ரிலேட்டடான ஃபோட்டோஸ் இமேஜஸ் வந்து ஸோ எந்த சிச்சுவேஷன்லேயும் வந்து பார்க்க முடியாது. ஸோ இந்த ஃபீச்சர் எனேபிள் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட்டிங்ஸ் போங்க. சோ செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா அதுல லாஸ்ட்ல அப்படி போனா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இந்த ஆப்ஷன்ல போனீங்கன்னா செகண்ட் ஸ்பேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இந்த ஆப்ஷன்
டேப் பண்ண உடனே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டர்ன் ஆன் செகண்ட் ஸ்பேஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து செகண்ட் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஒன் செகண்ட் ஸ்பேஸ் கிரியேட் ஆனோடனே ஸோ அதுக்குன்னு ஒரு யூனிக்காக ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது இருக்கும். ப்ளஸ் அதுக்குன்னு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னைசேஷனும் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த செகண்ட் ஸ்பேஸில் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் கிரியேட் பண்ண அதே பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்பேஸில் யூஸ் பண்ண அதே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்ட் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் செகண்ட் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி உள்ளே போயிட்டோன்னே ஸோ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பேஸுக்கான பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பேஸோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். செகண்ட் ஸ்பேஸுக்கான பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா செகண்ட் ஸ்பேஸ் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். சிமிலராக அதே மாதிரி தான் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும். ஸோ நீங்கள் எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து கொடுக்குறீங்களோ ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஸ்பேஸ் ஆகுதுன்னா செகண்ட் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும், ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்னா ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரைவசி ஃபீச்சர். ஸோ இந்த ஃபீச்சர் மூலமா இன்கேஸ் யாருன்னா ஸ்மார்ட் ஃபோன் உங்ககிட்ட கேட்டாலும் ஸோ நீங்கள் வந்து எந்த பாஸ்வேர்டோ அந்த செகண்ட் ஸ்பேஸுக்கான பாஸ்வேர்ட் போட்டு அதை கொடுத்துட்டீங்கன்னா ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஃபோன் வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட பர்சனல் பிக்சர்ஸ் ஆர் ஃபோட்டோஸ் இல்லை உங்களோட பர்சனல் சேட் மெசேஜஸ் எதுவுமே வந்து யாருக்கிட்டையும் எந்த சுச்சுவேஷன்லையும் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஸ்பேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக நிறைய செட்டிங் ஆப்ஷன் அண்ட் ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செகண்ட் ஸ்பேஸுக்கு போகணும். ஸோ அந்த செகண்ட் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி அடிஷனல் செட்டிங் போய் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் போனீங்கன்னா அதில் செகண்ட் ஸ்பேஸ் போனால் இந்த வாட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்லாம் காட்டும். ஸோ இது மூலிமா வந்து நீங்கள் வெதர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பேஸில் எதனா நோட்டிஃபிகேஷன் வந்துன்னா அதை செகண்ட் ஸ்பேஸ்லையும் காட்டுற ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி ஏதாவது ஃபைல்ஸ் அண்ட் எதனா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் டு செகண்ட் ஸ்பேஸ் அதே மாதிரி செகண்ட் ஸ்பேஸில் இருக்கிற டேட்டாஸையும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பேஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ப்ளஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறது பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைவசி ஃபீச்சர், என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபீச்சர். ஸோ இந்த ஃபீச்சர் மூலிமா உங்கள் போக்கோ X2 மொபைலில் 2 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஸோ அது மூலிமா வந்து உங்களோட பர்சனல் பிக்சர்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் சேட் மெசேஜஸ் அண்ட் ஆல் யுவர் அக்கௌண்ட் எல்லாமே வந்து நீங்கள் செக்யூராக வந்து பார்த்துக்கலாம் எந்த சுச்சுவேஷன்லையும் எனி டைம்லையும். ஃபைனலாக இதெல்லாம் தான் வந்து டாப் 10 ஃபீச்சர்ஸ் ஆஃப் த போக்கோ X2 மொபைல். ஸோ ஆக்சுவலாக இந்த டாப் 10 ஃபீச்சர்ஸாக கூட அதுக்கு ரிலேட்டடான ஃபீச்சர்ஸும் சேர்த்து தான் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அவள் தான் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.